திருமணத்தை தீர்மானிப்பது நட்சத்திரங்களா கிரகங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எதற்காக இந்த கேள்வி வருது? திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நட்சத்திரத்தின் மூலமாக கிரகங்கள் நடத்தி வைப்பது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நட்சத்திரங்களோட அதிபதி அப்படிங்கிறது தான் கிரகங்கள். எனக்கு ஒரு அஸ்வதி நட்சத்திரம் இயங்குது அப்படின்னா அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது கேது பகவான். நான் பிறந்த நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரமாக இருந்ததுன்னா என்னுடைய முதல் திசை அப்படிங்கிறது தசாநாதன் யாரு எனக்கு நடக்கக்கூடியது கேது தசை தான். அப்போ நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நம்முடைய செயல்கள் அப்படிங்கிறது அங்க நடக்கிறது. நம்ம ஏஎல்பி படித்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 108 நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது எவ்வளவு பலமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறது. இப்ப திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நீங்க எடுத்தாலுமே ஒருத்தங்களுக்கு அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த காலமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த காலம் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த கேது பகவான் அவங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம், அஸ்வதி நட்சத்திரம் 2வது பாதம். நானே வேண்டான் எந்திரிச்சு போனாலே தவிர என்னுடைய மனம் சம்மதிக்கவில்லை என்றால் தவிர அந்த கிரகங்கள் அவங்க வேலையை செய்வாங்களான்னா கண்டிப்பாக செய்வாங்க.